ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நாளை பிப்ரவரி 5 சங்கடகர சதுர்த்தி. நாளை இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபடுவதற்கான மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளா இந்த ஒரு நாளானது இருக்கும். அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாளை விநாயகர் கோவிலுக்கு சென்றால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன, கோவிலில் நிற்கும் போது சொல்ல வேண்டிய ஒரு ரகசிய மந்திரமானது இருக்கு. அந்த ஒரு மந்திரத்தை எந்த ஒரு நேரத்தில் கூறணும், எந்த ஒரு நேரத்தில் நம்ம கோவிலுக்கு செல்லணும், அதை பற்றியும் இதில் நம்ம தெளிவாக காண்பித்திருக்கிறோம். எந்த திசையில் நின்று நம்ம மந்திரங்களை சொல்லணும், எப்பொழுதுமே நம்ம திசை தெரியாம மந்திரங்களை கூறுவோம், அதனால நமக்கு பலன் கிடைக்காம போயிருக்கும். எனவே நாளை மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகருக்குரிய நாளாக கருதப்படக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில் இந்த திசையை நோக்கி நின்று நீங்க மந்திரத்தை கூறி பாருங்க. நிச்சயமா அந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகருக்கு ஏற்ற வேண்டிய சிறப்பு தீபத்தை பற்றி நாளை நம்ம ஏற்ற வேண்டிய ஒரு சிறப்பு தீபத்தை பத்தி இந்த ஒரு வீடியோவில் நம்ம காண்பித்திருக்கிறோம். எனவே தவறாம நாளை இந்த பூஜையின் மூலம் நமக்கு கிடைக்க போகிற நன்மைகள், இந்த ஒரு பூஜையை நம்ம எப்படி செய்தால் நமக்கு நன்மைகள் பிறக்கும், அதை பற்றி ஒட்டுமொத்தமா நாளை நம்ம செய்ய வேண்டிய சங்கடகர சதுர்த்தியில் நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவில் முழுக்க கூறியிருக்கிறோம். எனவே தவறாம இந்த ஒரு வீடியோவை பார்த்து முழுமைக்கும் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள், நான் அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். சதுர்த்தி என்பது விநாயகர் சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு திதியா இந்த ஒரு நாளானது கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த சதுர்த்தியும் கிரகநாதர்கள் அமைப்பு மிகவும் அனுகூலமாக இருக்கும்போது வருகிறது அப்படின்னா அதுதான் அந்த சங்கடகர சதுர்த்தி. இது ரெண்டும் இணையும் பொழுது மிக பெரிய அளவுல விநாயகருக்கு சக்தியானது கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல அடைந்த தடைகள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகும். மனதில் இருந்தும் வாழ்க்கையில் இருந்தும் வீட்டில் இருந்தும் பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலக தொடங்குங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் நம்மளால தீர்வானது காண முடியும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க விநாயகரை மனதார நினைத்து இந்த சில செயல்களை செய்து பாருங்கள். நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை விநாயகப் பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் நாளை விநாயகர் கோவில்ல ஒரு முறையேனும் நம்ம தரிசனம் செய்யணும். விநாயகர் கோவிலுக்காவது நீங்க போயிட்டு வரணும். விநாயகரை நாளை கண்கூடாக நீங்க காண்பித்து அபிஷேகம் செய்யும் பொழுது விநாயகருக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இன்னும் ஒரு வருடம் முழுவதும் கிடைக்க வேண்டிய 3 பெரிய நன்மைகளை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு சிறிய விஷயத்தால் இன்னும் ஒரு வருடங்களுக்கு இதனுடைய நன்மைகள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கோவிலுக்கு சென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய 3 பெரும் நன்மைகள். முதலாவதாக மனதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். வாழ்க்கை தடைகள், வேலை தடைகள், இது அனைத்துமே நம்மளை விட்டு விலகும். விநாயகர் தடைகளை அகற்றுவார் அப்படின்னு எத்தனை நபர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். எனவே இப்படிப்பட்ட அந்த ஒரு நாள்ல நம்ம விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா விநாயகர் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தடைகளையும் முழுமையாக அகற்றுவார். நாளை அவர் நிற்கக்கூடிய அந்த சக்தி சாதாரணமாக இருக்காது. அவரை ஒரு பார்வை பார்த்தாலே தேக மனசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்முடைய மனதை சுத்தம் செய்து கொடுத்து விடுவார். அது மட்டுமல்லாம நன்மைகளை தொடர்ந்து ஏற்படுத்துவார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதி தடைகளை முழுவதுமாக நம்மளை விட்டு அகற்றுவார். நாளை விநாயகர் கோவிலில் ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அதிர்ஷ்ட சக்தி, வருமான வாய்ப்பு, கிடைக்காத பணம் கிடைப்பது போன்ற பல பலன்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நாளை இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் எப்படியாவது நீங்க விநாயகர் கோவில்ல ஏற்றி பாருங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக எதிரிகள், எதிர்மறை சக்திகள், கண் தோஷம், இது அனைத்தையுமே நீக்கி விடுவார். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு தரிசனம் செய்தவர்கள் மீது எதிர்மறை சக்திகள் தாக்க முடியாது. எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க எப்படியாவது விநாயகர் கோவில்ல போய் தரிசனம் மட்டும் செய்து விடுங்க. இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், எதிர்மறை சக்திகள், கண் தோஷம், கண் திருஷ்டிகள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். எனவே இது அனைத்தும் நாளை நாளில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த கோவிலில் நுழைவதற்கு முன்பு நீங்க செய்ய வேண்டிய 1 நிமிட ஒரு செயலானது நிச்சயமாக இருக்கும். கோவிலின் முன்னின்று ஒரு 3 முறை உங்களுடைய மூச்சு இருக்கல்லவா, அது அந்த ஆழ்ந்த மூச்சை 3 முறை இழுத்து மனதை அமைதியாக்கி கொள்ளுங்கள். அப்போது மெதுவாக நீங்க சொல்ல வேண்டியது,
விநாயகா என்னை வழி நடத்திவிடு, தடை இருந்தால் என்னிடம் இருந்து அகற்றிவிடு அப்படின்னு நீங்க கோவிலுக்குள் செல்வதற்கு முன்பாக அந்த கோவிலுக்கு முன்பாக நின்று நீங்க கூற வேண்டும். இதுவே போதும். இதனால் உங்களுடைய நரம்பு அமைதியாகிவிடும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே ஏற்படாது. உள்ளே செல்லும் பொழுது உங்களுடைய மனமானது அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்து விநாயகரின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எந்த விதமான எண்ணங்களும் எந்த விதமான சந்தேகங்களும் நம்பிக்கை இல்லாமலும் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறவே கூடாது. இந்த ஒரு செயலை நீங்க கோவிலுக்குள் செல்லும் பொழுது செய்யவே கூடாது. எனவே முடிந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் நீங்க விநாயகர் கோவிலுக்கு நாளை செல்லுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததா கோவில்ல ஏற்ற வேண்டிய ஒரு தீபம், இது தேங்காய் எண்ணெய் தீபம். இன்று விநாயகனை நம்ம மகிழ்விப்பதற்காக மிக சிறந்த ஒரு தீபம் அப்படின்னா அது தேங்காய் எண்ணெய் தீபம். அதனுடன் இரட்டை திரியை போட்டு நம்ம ஏற்றணும். அப்படி இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை நம்ம இரட்டை திரியில ஏற்றும் பொழுது அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு தீபத்தை நம்ம எதற்காக ஏற்றுகிறோம் என்றால், தேங்காய் அப்படிங்கிறது விநாயகரின் சுத்தமான சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அப்படினால இந்த ஒரு நேரத்துல நம்ம தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றுவது மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவானது இல்லாம இருக்கு, அடுத்து என்ன செய்ய போறோம் வாழ்க்கையில அப்படின்னு தெரியாமல் இருக்கின்ற நபர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தடைகளுக்கு ஒரு முழு சக்தியை நிச்சயமாக கொடுக்கும். எனவே இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அகற்றுவதற்காக இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க. நிச்சயமா பணப்பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. உங்களுடைய மனது எப்பொழுதும் தெளிவாக இருக்கும். அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி ஒரு பாதையானது உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு தீபத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு தீபம் போதும். ஆனா இந்த ஒரு தீபம் 30 to 45 நிமிடங்களாவது எரியுமாறு நீங்க அந்த எண்ணெயை ஊற்றணும். அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி இந்த ஒரு தீபத்தை அந்த கோவில்ல 30 to 45 நிமிடங்களாவது எரிய வைக்கணும். அப்படி எரிய வைத்து விட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த ஒரு பூஜையா இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு தீபத்தை எங்கு வைக்க வேண்டும் அப்படின்னா விநாயகர் சிலையின் வலது பக்கம் வைக்கணும். ஏன் அப்படின்னா வலது திசை அப்படிங்கிறது ஆசீர்வாத திசை. எனவே உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுனால விநாயகரின் சிலை இருக்கும் அல்லவா, அந்த விநாயகரின் சிலைக்கு வலது பக்கம், அது நீங்க கீழே வைத்து ஏற்றினாலும் சரி எங்கு வைத்து ஏற்றினாலும் சரி விநாயகருக்கு வலது பக்கம் இருக்கும்படி நீங்க ஏற்றி விடுங்க. நிச்சயமா இதை நீங்க ஏற்றும் பொழுது நீங்க கேட்கக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய வேண்டுகோள்கள், உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாள் கேட்டது, நீண்ட நாள் இது வரைக்கும் ஏதாவது ஒன்று நீங்க கேட்டிருப்பீங்க, அது கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல இந்த சங்கடகர சதுர்த்தியில் நீங்க கேட்டு பாருங்க. நிச்சயமா இந்த ஒரு தீபத்தை ஏற்றி கேட்பது மூலியமா நீங்க நினைத்தது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். அடுத்ததாக கோவிலில் நிற்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய ஒரு மந்திரம், விநாயகர் முன்பு உங்களுடைய கையை மூடி நிற்கும் போது மெதுவாக உங்களுடைய மனதிற்குள் சொல்ல வேண்டிய மந்திரம். இது ஒரு ரகசிய மந்திரம். ஓம் கிரீம் கிரீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வ கஜான நாய விஜயம் தர தத்துவம் நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறலாம். இது மிகவும் ஒரு அரிய மந்திரம். இதை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் வலியானது எவ்வளவு வலிகள் இருந்தாலும் அந்த வலிகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய வேலைகள் மிகவும் சீராக தொடங்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாம நீங்க எடுக்கின்ற முடிவுகள் சரியாக ஆரம்பிக்கும். எதிரிகள் தானாகவே உங்களை விட்டு விலகுவார்கள். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 9 முறைகள் கூறினா போதும். ஏன் 9 முறைகள் கூறுறீங்க அப்படின்னா நவக்கிரக சுத்திகரிப்பு அங்கம். விநாயகரும் நவக்கிரகங்களின் முதன்மை கடவுளாக இந்த ஒரு நேரத்தில் கருதப்பட்டு வருகிறார். அதனால் அந்த 9 முறை நீங்க கூறினீங்க அப்படின்னா இதனுடைய பலனானது, இந்த மந்திரத்தின் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததா வாழ்க்கையுடன் திருப்பு முனைக்கு நீங்க கூற வேண்டிய ஒரு மந்திரம். விநாயகரின் முன்பு 30 வினாடிகள் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளௌம் கணபதியே கணேஸ்வராய சர்வ வசீகராய கம் கிரீம் சீம் ப்ளவும் அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை இந்த ஒரு மந்திரம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. எனவே தவறாம இதை மட்டும் நீங்க ஏற்றி பாருங்க. அடுத்ததாக சிறப்பு ஒரு வேண்டுதல். தெய்வத்திடம் 3 வேண்டுதல்களை நீங்க கேட்கணும். என்னால் செய்ய வேண்டியது எளிதாக நடைபெறட்டும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகட்டும், என் மனமும் என்னுடைய பாதையும் சுத்தமாகட்டும் அப்படின்னு 3 வேண்டுதல்கள், அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த மாதிரி 3 வேண்டுதல்களை நீங்க இந்த ஒரு நாள்ல நீங்க விநாயகரிடம் சமர்ப்பித்து விடுங்கள். இது உங்களுக்கு இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக நடைபெறும். மேலும் வேண்டாம், 3 வேண்டுதல்களானது போதுமானது. விநாயகர் உங்களுக்கு எது தேவையோ அது தானாகவே உங்களை தேடி வந்து கொடுத்து விடுவார். அதுக்கு நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் விநாயகர் கோவிலில் சென்று செய்து வந்தாலே போதும். நாளை உங்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள், புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். மனதுல ஒரு அமைதியானது கிடைக்கும். நிதி அளவுல
சிறிய லாபங்கள் இல்லைன்னா திடீர் வருமானம், பண வழியை இப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு திடீர்னு சில பல ஐடியாக்கள் உங்களுக்குள்ள தோன்றும். புதியதா எதையாவது ஒன்றை துவங்கணும், புதியதாக ஏதாவது முயற்சி எடுக்கணும் அப்படின்னா நாளை உங்களுக்கு அது பெரிய அளவில் கை கொடுக்கும். நாளை பிப்ரவரி 5 சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் கோவிலில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ரகசிய மந்திரத்தை 9 முறை நீங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய வேண்டுதல்களை இதற்கப்புறம் வைத்து விடுங்கள். நிச்சயமா விநாயகர் பெருமான் உங்களுடைய தடைகளை உடைத்து உங்களுடைய விதியை மாற்றி வாழ்க்கையில ஒரு புதிய பாதையில உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுப்பார். விநாயகர் எல்லாருக்கும் நற்செய்தியை நாளைய நாளில் அளிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் ஆனது இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்களும் இதை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு மாற்றத்தை விநாயகர் பெருமான் அமைத்து கொடுப்பார். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூறி அதற்கப்புறம் நீங்க செயல்படுத்த பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்கும் கூறி அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். இதனால் உங்களுக்கும் சில நன்மைகளானது ஏற்படும். எனவே மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பிரியவா சரணம். நல்லதை நினைவுங்கள், வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.